சென்னை வளசரவாக்கத்தில் தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்தினர் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இவர் கெட்டவர்னு சொல்ல தயாரா இல்ல. இது நீங்க திரும்ப திரும்ப இவர் நல்லவர்னா இவர் ஏதாவது சர்டிஃபை பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சிவா பழக்கம், நான் சிவா நல்லவர்னு சொல்லுவேன். எனக்கு பழக்கம் இல்லாத இன்னொருத்தர் பத்தி இவரை பத்தி சொல்லுங்கன்னா எப்படிங்க? இல்லையே, இந்த பிரச்சனைக்காக இல்லையா? இதே இடத்துல நாங்க இந்த முந்தியோரோட நாங்க வேந்தரை பத்தி எங்களுக்கு இந்த உதவி செஞ்சிருக்காருன்றதை நாங்க முன்னாலுமா சொல்லியிருக்கோம். நாங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். பத்திரிகை நீங்க மறுக்க முடியுமா? இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்களோ தொலைக்காட்சி நண்பர்களோ யாராவது மறுக்க முடியுமா? வேந்தர் எங்களுக்கு ஒரு நல்லது செய்யலாம் சார். பட் ஆனா அவர் வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்ல முடியாது. இல்ல சார், இல்ல அதான் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்ட சில பெற்றோர்கள் தான் வந்து சிலர் மூலமா காசு மதன் மூலமா அந்த சுதீரன் மூலமா காசு கொடுத்திருக்கோம். நாங்க அவங்க ஆபீஸ்க்கு போயிருக்கோம். எஸ்ஆர்எம் குழுமத்துல வந்து சொல்லியிருக்காங்க, இவர் தான் வாங்கினா நீங்க போய் மதனை பாருன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு சொன்னதான் வந்து காவல்துறையில வந்து புகார் கொடுத்திருக்காங்க. சொல்றத பார்த்தா இவர் நல்லவர்னு பார்த்தா புகார் கொடுத்தது போய் அதை இல்ல சார், அதை பற்றிய கருத்து சொல்ல விரும்பலன்ற. எங்களுக்கு தெரிந்த உண்மைகளை தான் சொல்ல முடியும். எங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பல. இல்ல சார், அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த இதுதான் தெரியும். காலேஜில் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு இந்த உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறாரு. இது அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாயமோ பிரதிபலனோ எதிர்பார்த்திருந்தா இதெல்லாம் அவர் செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? எங்களுக்கு இல்ல, இயக்குநர் சங்கத்துக்குன்னு இல்ல சார். இந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ்ல இருந்து காலேஜ் சீட்ஸ் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. மெடிக்கல் உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு செய்யறாரு, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு செய்யறாரு, எல்லாமே பண்றாரு. என்ன அவசியம் இருக்கு? இந்த உதவிகள் வந்து நாங்க சொல்லி தானே வெளியில தெரியுது. அவர் தம்பட்ட அடிச்சுக்கலையா? அவர் எங்களை ஏதாவது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாரா? அந்த அரசியலுக்கோ இதுக்கோ அவருடைய இதுக்கோ எதுக்குமே எங்களை பயன்படுத்தல, எங்களை கேட்கவும் இல்லை. என்ன சார்? இல்ல சார், அது நமக்கு கொஞ்சம் இதா இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் வந்து எல்லாரும் காயப்படுத்தும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சே சார், அது நடந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. இந்த இஷ்யூவே இப்பதானே வருது. போன 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் வேண்டியவர்களா தானே இருந்திருக்காங்க. அதெல்லாம் அப்படி பார்த்தா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க சார். இந்த நிலைமை நீடித்தால் யாரும் இப்ப நல்ல நாளிலே சினிமாக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்யறது இல்ல. இப்ப எல்லாருடைய எண்ணமும் வந்து சினிமாக்காரர்கள் வசதியானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். இதுல அவர் முன் வந்தார். ஒரு பாரிவேந்தர் முன் வந்தனாலே இன்னைக்கு பல கல்வியாளர்கள் வந்து திரைத்துறை சேர்ந்த பல பேருக்கு இலவச கல்வி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அவரு தான் ஒரு முன் உதாரணமா இருந்திருக்காங்க. இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் அவர் நல்லவர்னு சொல்றேன். இதுல வந்து எதிர் விளைவுகள் வருது அப்படின்னா நான் அதை பத்தி எல்லாம் என்னைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. நான் இப்ப அதனாலதான் நான் விசேகர் மேட்டர் நான் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவு தைரியமா சொன்னேன். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்ல நெருங்கிய நண்பர்கள் கூட விட்டுட்டு போயிருவாங்க. நாங்க அதை பத்தி கவலைப்படல. எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல விசேகர் நல்லவர். அவர் ஒரு நேர்மையான பல வருடங்களா நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் நாங்க போனோம். அதே மாதிரிதான் இது எங்க ஆமா அவர் நல்லவரா கேட்டவரான்றது போலீஸுக்கு தான் தேவை. ஆமா, நீங்க போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லாமே அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உங்கள் மூலமா. ஏன்னா பப்ளிக்ல பாரிவேந்தர் எப்படின்னு மக்களுக்கு தெரியாதுல்ல சார். எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு, மருத்துவமனைகள் நடத்திட்டு இருக்காரு, பாம்னி சர்வீஸ்ல இருந்து பஸ் சர்வீஸ்ல இருந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து பல மிகப்பெரிய தொழிலதிபராகவும் விளங்கிட்டு இருக்காரு. பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தவறானவரா இருக்கலாம். நாங்க இப்பேற்பட்ட இறக்க சிந்தனை உள்ளவரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் அடடா இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்களுடைய நன்றி கடனை வெளிப்படுத்துறோம். நாங்க பப்ளிக்கு தெரியணும் பாரிவேந்தர் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர். எங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்துல இருக்கிற எஸ்ஆர்எம்ல போய் கேட்டு பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கிற 40-50 கிலோமீட்டர்ல இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அங்க மருத்துவ சிகிச்சை இலவசமாக செய்யப்படுகிறது சார். அது அவங்களா சார் அப்படி இருந்து நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவங்க விட்டுருவாங்களா சார்? இன்னைக்கு எல்லாம் அது முடியாது. நில அபிவிருத்தி சட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல அது இல்ல அன்னைக்கு அவன் இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் அவன் இடத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு கூட புகார் கொடுக்கலாம். ஆமா ஆமா சார், அது வந்து ஒரே விஷயம். நான் தனிப்பட்ட முறையில் விக்ரமன் நான் வந்து ஏற்கனவே வந்து இது சங்கம் நல்லா கவனிச்சிங்க, அதை பதிவு செஞ்சீங்க. இது சங்கம் சார்ந்தது இல்ல. நான் வந்து ஏற்கனவே வேலூர் ஜெயில போயிட்டு பேரறிவாளன் முருகன் சார்ந்தெல்லாம் நான் போய் சந்திச்சுட்டு வந்தேன். நான் 2-3 முறை சந்திச்சிருக்கேன். கடைசியா ஒரு 3 மாதங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு நான் உங்களை சந்திச்சேன். அவங்களை விடுவிக்கணும்ன்ற அறிக்கை கோரிக்கை எல்லாம் நாங்க விடுத்தோம். பத்திரிகை மூலமாகவும் விடுத்தோம். நாளைக்கு அந்த ஒரு போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் சார்.
விக்ரமன் இயக்குனர் விக்ரமனாக கலந்து கொள்கிறேன். இயக்குனர் சங்க தலைவராக நான் கலந்துக்கல. நான் அவங்ககிட்ட ஒரு சின்ன நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கனால நான் சென்னையில இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதையும் நாங்க பதிவு செஞ்சுக்கிறேன். நான் வேலூர்ல இருந்து வரல, சென்னையில நானும் நண்பர் ரமேஷ் கண்ணா என் கூட வரேன் இருக்காரு. இன்னும் நம்ம என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களா இருக்கிற ரவி மரியா இவங்க மாதிரி உள்ளவங்களா வர தயாரா இருக்காங்க. நாங்கெல்லாம் கலந்துக்கிறோம். சார் இதெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பல. இது எதுக்கு, அதாவது இதெல்லாம் காவல்துறையுடைய வேலை சார். நான் அதை பத்தியே சொல்லவே விரும்பல சார். என்னுடைய கருத்து சார். நான் யார நீங்க ஒரு எப்பேற்பட்ட காந்தியினுடைய கொலையிலேயே காந்தியை சுட்ட கோட்சேக்கே சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். அதனால நம்ம அதை மறுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச நல்லவருன்னு சொல்லுவோம், கெட்டவன் சொல்றது இன்னொருத்தர் இருப்பான். அந்த சைடு யாருமே கேட்கல. உங்களை வந்து அவர் நல்லவன் சொல்லி யாரும் சார், இது நான் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்த கூடாது சார். எனக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு சார். அவருக்கு மனசுல ஏன் அவருக்கே கூட நாளைக்கு தோணலாம். ஆமா, செஞ்சோற்று கடன் சார். நன்றிக்கு வித்தாலும் நல்ல ஒழுக்கம். ஆமா, சரி. தனிப்பட்ட முறையில கருத்து, இது கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில கருத்து மாதிரி தான். இது வந்து இயக்குனர் சங்கத்துல நடக்குது. எங்க இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் எல்லோருமே பல பேர் பல நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் டெய்லி ஒரு 10 பேராவது SRM ஹாஸ்பிட்டல் போய் பல நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல 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 இல்ல, இது எங்களுக்கே ஒரு உறுத்தலா இருக்கு, ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. நம்ம என்னடா நமக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, அவருக்கு சப்போர்ட்டா நம்ம ஒண்ணு கூட சொல்லலையே, நம் பார்வையில அவர் நல்லவரும் தெரியுது, ஏதாவது ஒரு கருத்து சொல்லணுமா அப்படின்னு தோணுது. அது எங்களுடைய முடிவு தாமதமா இருக்கலாம். நிச்சயமா இது அன்னைக்கே சொல்லி இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. என்னை பற்றி சார் இல்ல சார், நான் வந்து என்னுடைய கடமை நான் சொல்றேன். அட்லீஸ்ட் உங்க 100 பேருக்காவது அதை புரிஞ்சா எனக்கு போதும் சார்.